ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. அப்பாவுடைய கிருபை இரக்கங்கள் எங்களோடு இடைபடும்படியாக செபிக்கிறோம். உங்கள் நாமத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம். அப்பாவுடைய வல்லமை, அப்பாவுடைய கிருபை தகப்பனை எங்களோடு பேசும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். இன்றைக்கி நம்முடைய செய்தியின் தலைப்பு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற நிறைய சங்கீதங்களில் இந்த சங்கீதங்களை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விரும்பி படிப்பாங்க. ரெண்டாவது, இந்த சங்கீதம் ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறா இருந்தாலும் முதல்ல எதைத்தான் கற்றுக் கொடுப்பவ. ஏன் இந்த சங்கீதம் அவ்வளோ ஒரு ஸ்பெஷல், அவ்வளோ ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னா, இந்த சங்கீதத்தில் சகல ஆசீர்வாதங்களும் என்ன பண்ணிடும், கடந்து வந்துடும். அதாவது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆடு வைத்திருக்கிற ஒரு மேய்ப்பன் இல்லைன்னா ஒரு காரியத்தை எல்லாத்தையும் பார்த்து செய்கிற ஆளாக இயேசு எனக்கு என்ன பண்ணுறாரு, காணப்படுகிறார். எனக்கு நல்ல தலைவர், இல்லைன்னா எனக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறாரு. இந்த மாதிரி அதுலேயும் அடுத்தாப்பில் வசனம் போட்டிருக்கோம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து தண்ணீர் அண்டையில் என்ன பண்ணுறார், கொண்டு போய் விடுகிறார். அதாவது ஆகாரத்துக்கு எனக்கு என்ன கிடையாது, குறவே கிடையாது. அதாவது சும்மா வசனத்தை படிக்கிற மாட்டோம்ல, இந்த மாதிரி என்ன பண்ணுவார், வச்சிருப்பார். தாவீது சொல்லும் பொழுது, என் வாழ்க்கையில் கடந்த நாட்கள்லேருந்து இப்படி தான் என்ன பண்ணுறாரு, நடத்துகிறாரு. அடுத்தது, என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என் நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஒரு மனிதனுடைய மனசில் எப்போ கவலை இருக்கும், எப்போ துக்கம் இருக்கும் அப்படின்னா, பாவத்துக்குள்ளே போகும்பொழுதெல்லாம் அவனுக்கு இயல்பாகவே கவலை வந்துடும். சிலவங்களெலாம் பார்த்திங்கன்னா நிறையா வீட்டில் வேணுங்கிற எல்லா திங்ஸும் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு கவலை குறையவே செய்யாது. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து என்ன பண்ணுவாங்கன்னா கவலைப்படுவாங்க, பயப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கும். சில வேளைகளில் சிலருக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, எல்லாம் நல்லா தான் இருக்கும், அது இப்படி நடந்துட்டா என்ன ஆயிருமோ, இது இப்படி அதாவது நடக்காத போல் நினச்சி என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. ஆனால் வசனம் சொல்லுது இல்லையா, அவர் என்ன ஆத்மாவை தேய்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, என்ன பரிசுத்தமாக, என்ன பலத்தோடு இப்படியெல்லாம் என்ன பண்ணுவார். இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் என்ன கேட்போம் தெரியுமா, ஆண்டவரை எனக்கு இந்த காரியத்தை ஆசீர்வதிச்சுருங்க, இதில் என்ன பண்ணுங்க, நடத்துங்க. இது நம்ம எல்லாருமே கேட்கக்கூடியது. தேவன் வெறுமனே ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஆத்மாவுக்கு என்ன ஆசீர்வாதம், இந்த ஒருத்தனுடைய இருதயத்துக்கு. இன்றைக்கி நானும் ஒரு அம்மாவும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, ஒருவனுக்கு ஏன் ஆண்டவர் நிறைய பணம் அது இதுன்னு கொடுக்குறாரு, அவன் நான் விரும்புகிறதெல்லாம் செய்வான் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அது ஒரு ஓன் ஒப்பீனியனாக இருந்தாலும் பைபிள் படி அது சரியே. புரியுது உங்களுக்கு? ஒருவனுக்கு நிறைய பணங்களும் அவனுடைய தொழில் வளங்கள் செழிக்க பண்ணும் பொழுது அது நிமித்தம் அவன் எதை வளர்க்கணுமோ, கிறிஸ்துவின் நாமத்தை. இப்போ சில மிஷினரிகளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க ஊழியம் செஞ்ச காலங்களில் அவங்களுக்குன்னு ஒன்றுமே உணவாக இருக்கட்டும் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்க ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மக்களுக்கு மற்றவர்களுக்குங்கிறதுல ஒரு பெரிய பகுதியே வச்சுருப்பாங்க. அப்போ ஆண்டவருடைய செயல்பாட்டில், ஆண்டவருடைய நடக்கை, ஆண்டவர் என்ன விரும்புகிறாருங்கிறதுல நம்முடைய ஆத்மா தேவ சித்தத்தை செய்யும் பொழுதும் எப்படி இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால போட்டிருக்கு, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நீதியின் பாதை அப்படிங்கும் பொழுது என்ன தெரியுமா, வசனம். இப்போ யாரை நீதிமான்னு சொல்லுவோம், இப்போ நம்மளே சொல்கிறோம், ஆண்டவருடைய கிருபையில் நான் கரெக்டாக இருக்கேன், இல்லை கரெக்டாக வச்சுருக்காரு அப்படின்னா எதை சொல்லுவோம், என் பாவத்தை எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, மன்னிச்சிருக்கிறார். ஒருவேளை மன்னிக்கலைங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்லுவோமா, நீதியின் பாதையே என்னது, வார்த்தைக்கு என்னதான் அடையாளம், என் பாவத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, மன்னிச்சிருக்கிறார். நீங்கள் முதல் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா பேதுரு, பவுல் இவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டார்னு பைபிளில் படிச்சிருப்பிய, அப்படி தானே? எதை வச்சு ரட்சிக்கப்பட்டார், என்ன காஸ்பல் அப்படி சொன்னார். அதுவும் நம்ம அந்த பெந்தேகோஸ் நாட்கள் அப்படிங்கிறத படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே பல ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அது எப்படி அவ்வளோ பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க? நல்லா கவனிக்கணும். அன்றைக்கி பலி செலுத்துகிற முறைகள் இருந்துச்சு. வெளியேருந்து வந்தவங்களாம் எதுக்கு தான் வந்திருக்கிறாங்க, பண்டிகை நாட்கள் பலி செலுத்தி தேவனை தொழுது கொள்ள. பலி செலுத்தும் போல் என்ன பண்ணுவாங்க, என் பாவத்தை என்ன பண்ணுறேன், இந்த மிருகத்தின் மேலே சுமத்தி அதனுடைய இரத்த பலியில் இவங்க பாவங்களை என்ன பண்ணுகிறது, மன்னிக்கப்படும். இப்போ பேதுரு டீச் பண்ணும்பொழுது எப்படி டீச் பண்ணியிருப்பார், இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்திட்டார், நீங்கள் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியமே
இல்லை, இயேசு உங்களுக்காக பலியானார், உங்களுக்காக உயிர் தெழுந்தார், உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தருகிறார். இயேசு வச்ச இடத்துல சொல்லுவார் இல்லையா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு கொந்தளிச்சிருவாங்க. ஏன்னா அன்னைக்கு பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா என்னதான் பழக்க வழக்கங்கள் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு சும்மா பாவம் மன்னிக்கப்பட்டுட்டு அப்படின்னா நீங்கள் பலி செலுத்த போகணுன்னு அவசியமே இல்லை. இப்போ நம்ம மாதிரி சர்ச்சில் போய் பலி செலுத்தணுங்கிற ஒரு செலவே கிடையாது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு சலுகையான ஒரு ஆசீர்வாதம். அதனால தான் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டது என் தகுதியே கிடையாது, எனக்காக இயேசு ரத்தம் சிந்ததுனால நான் என்ன பண்ணேன், ரட்சிக்கப்பட்டேன். ஒரு இலவசமாக ரொம்ப ஈஸியான முறையில். அப்போ அதை பார்த்தே நிறைய பேர் டக்குன்னு எங்கே வர்றாங்க, பேதுருவிட்ட. இவர்கிட்ட போய் ஜோம் பண்ணால் போதும், ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிடுவார். அதுக்கப்புறம் என்ன உண்டாகும்னு ஒரு பெரிய சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். முன்னால் பலி செலுத்தியும் கிடைக்காத மகிழ்ச்சி இயேசுக்கிட்ட. இப்போ நம்மளும் அப்படி தானே ரொம்ப கவலையோடு போகிறோம். சர்ச்சில் ஒரு வசனம் கேட்ட உடனே எப்படி இருக்குது, அந்த கவலைலாம் மாறி இந்த காரியத்தை ஜெயிச்சிடலாம், அந்த காரியத்தில் நன்மை. இதே போல தான் தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆத்துமாக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்டாகுது, அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம். அப்போ கவனிங்க, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்ன பண்ணுறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். அப்போது ஒரு மனிதனுக்கு தேவன் என்ன கொடுக்குறார், கர்த்தர் என் மேய்ப்பார் அப்படின்னா அவனுக்கு ஆகாரத்துக்கு குறைவில்லை. அடுத்தது ஆத்தும ரீதியாகவும் அவனுக்கு என்ன இல்லை, குறைவில்லாத வாழ்க்கை. அடுத்தது அவனுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கை. அதில் 3வது வசனத்தை 4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறதுனால உம்முடைய ஆறுதல் எனக்கு எப்போதும் என்ன பண்ணும், இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போயிருப்பாங்க, சமாதானம் வந்திருக்காது. நிறைய கூட்டத்தில் விடிய மன்றாடிட்டு வீட்டில் வந்து எப்படி தான் இருப்பாங்க, புலம்பல். காரணம் என்ன, அவங்களுக்கு இந்த அனுபவம் இல்லை, கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஒருவேளை அப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் ஒரு முறை ஒரு கேன்சர் வியாதியில் இருக்கிற ஒரு சகோதரியுடைய அவங்கள பார்த்து ஜோம் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 பேர் போயிருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. அதுவும் 4th ஸ்டேஜ்னு தான் கண்டுபிடிச்சாங்களாம். ஒருவேளை சீக்கிரம் அவங்க என்ன பண்ணிடலாம், இறந்து போயிடலாம். அப்படி போகும் பொழுது இவங்க ரொம்ப என்னன்னு ஆறுதல் சொல்லுவோம். அவளுக்கெல்லாம் யங் ஸ்டேஜான பிள்ளைகள் தானே இருக்கிறாங்க, பிள்ளைகள் கல்யாணம் கூட முடிக்கலையே. போனது லேடிஸ், கேன்சரும் லேடிஸ். அப்போது இவங்க போன உடனே அவங்க ரொம்ப மகிழ்ச்சியோடு வரவேற்றாங்களாம். வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அவங்களுக்கு காஃபியெல்லாம் கொடுத்துட்டு, அப்போது இவங்களுக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறா. இவன் கேன்சர்லாம் சொல்லி நம்ம ஆறுதல் படுத்த இந்த அவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், ஒருவேளை ஆண்டவர் என்கிட்ட இன்னும் ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாரு, அதனால் இந்த சுத்திகரிப்பின் காலத்தில் இருக்கிறேன். என்ன காலத்தில் இருக்கிறேன், சுத்திகரிப்பின் காலம். ஆண்டவர் இன்னும் என்ன பண்ணுவார், புதிதாக்குவார், என் வியாதியை மாற்றுவார், என்னை இன்னும் என்ன பண்ணுவார். அப்போது மரணத்துக்கு எதுவான வியாதி வரும்பொழுது என்ன காணப்படலை, பயம் காணப்படலை. புரியுதா உங்களுக்கு? ரட்சிக்கப்பட்டவனுடைய பிளஸ்ஸிங் இல்லை இது ஒன்று. இது நம்மளும் ரட்சிக்கப்பட்டிருப்போம்னு சொல்லியிருப்போம். ஒரு விலகினம் வந்துட்டுனா ஊரில் எல்லாருக்கும் ஐயோ எனக்கு ஜோம் பண்ணியிருக்கார், ஒரு வாரம் ஆச்சு, இந்த வியாதிக்கு ஒரு மாற்றம் என்ன பண்ணலை, கிடைக்கல. பயப்படுவோம், பயப்பட மாட்டோமா? ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, நான் மரண பள்ளத்தாக்குள்ள தான் பொல்லாப்புக்கு பயப்படுறேன். அப்போ எனக்கு பயங்கர ஒன்று என்ன பண்ணாது, வராது. அப்போது நம்மளை கவனிக்க வேண்டிய பகுதியில் ஒன்று தான், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு புது பலன் என்ன பண்ணுவார். அப்போது உங்களுக்கு மரணத்துக்கு எதுவான பயங்கள் உங்களை மேற்கொள்ளுவதே இல்லை. அதனால தான் சீசர்களுக்கு இரத்த சாட்சி வரும்பொழுது யாரும் என்ன பண்ணதா தெரியாது, பயந்ததாக இருக்காது. ஸ்தேவானுடைய லைஃப்பில் பார்த்தாலே ஒன்றும் வேண்டாம், நம்ம கண்முன்னால் ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஒரு சம்பவம் நடந்துட்டுனா நமக்கே அது கொஞ்சம் மனசுக்கு எப்படி இருக்கும். அவனை கல்லால் தான் அடித்தே கொண்டாடலாம், எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், வதையாக துடிச்சு. அந்த சூழ்நிலையிலையும் அவன் என்னவாகவே இல்லை, பயப்படலை, கவலைப்படலை. ஆண்டவரே என்னை இவ்வளோ சீக்கிரம் எடுத்துட்டீரே, ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தா ஸ்தேவான் இன்னும் என்ன பண்ணியிருப்பார், நாள் வாழ்ந்திருக்கலாம். பட்டு அந்த இதில் ரட்சிப்பின் சந்தோஷத்தை மட்டும்தான் என்ன பண்ணாங்க, தெரிந்து கொண்டாங்க. அப்போ நம்மளும் அப்படி தான் தேவன்கிட்டருந்து பெறக்கூடிய அந்த நித்திய மகிழ்ச்சி எப்போதும் மைண்டில் இருக்கணும். எனக்கு ஒரு நாள் ஆண்டவர் ஒரு பெஸ்ட்டான ஆசீர்வாதம். அப்போ பூமியில் நம்மளை குறைவாக வைப்பாருன்னா, பூமியிலையும் உங்களுக்கு அன்றாட தேவைகள் எல்லாம் சந்தித்து என்ன பண்ணுறாரு,
நிறைவேற்றுறார். அப்போது அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, என் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு என்ன பண்ணுறேன், ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை உனக்கு என்ன பண்ணுறேன், எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அடுத்தது அபிஷேகமுள்ள ஒரு வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் ரீதியாக ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டு. இன்னொன்று, சத்துருக்களுக்கு முன்பாக இந்த பிளஸ்ஸிங் தாவீதுக்கு இருந்துச்சான்னா இருந்துச்சு. சகோதரர் யாருமே அவரை மதிக்கலை. ஆனால் அவருக்கு அபிஷேகம் யாருக்கு மத்தியில் தான், சகோதரருக்கு மத்தியில் தான். அதனால தான் அவன் அங்கே அந்த இராணுவ காலத்தில் வரும்பொழுது அவனை திட்டுறது யார் திரும்ப திட்டுவான், மற்ற சவுலாது சொல்லுவான், இப்படி சொல்லுவான், நீ ரொம்ப சின்னவன், இப்படி தான் பேசுவான். நம்மளால் ஒரு பரிதாபப்பட்ட நிலையில் பேசுவான். இவனெல்லாம் என்ன பேசுவான், உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும், நீ இப்படியெல்லாம் இங்கே அகவந்திரம். அப்போ அவன் சொல்லுவான், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்காதா, முகாந்திரம் இல்லையா அப்படின்னு. அப்போ இவங்களுக்கு இவனை பிடிக்கவே செய்யாது. அப்போ பிடிக்காத ஒரு நபருக்கு முன்பாக தான் இவனுக்கு என்ன உண்டாகுது, ஒரு அபிஷேகமே உண்டாகுது. அதுக்கு கீழே தான் தாவீது பாடுறாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய். என்ன கேட்டால் இது ஒரு நல்ல ஒரு நித்திய ராஜ்யத்துக்குரிய உண்டான ஒரு லைஃப். அப்போ இப்போ நம்ம சொல்லுவோமா, ஆண்டவர் இன்னைக்கு வந்தால் நான் பரலோகத்துக்கு போயிடுவேங்க. உண்மையிலேயே ஆண்டவருடைய கிருபையினால் போவோம் என்பது என்னுடைய விசுவாசம், ஆண்டவருடைய கிருபையில். ஆனாலும் நம்ம எப்படி இருக்கணும், பரிசுத்தத்துக்கு கடைபிடிக்கணும், ஆண்டவரை சார்ந்து வாழணும். அதான் சொல்றேன் இல்லையா, கர்த்தர் என் மேய்ப்பர், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடியால் என்னை எல்லாவற்றிலும் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், நடத்துவார். ஒருவேளை நான் அவரை விட்டு, அதனால தான் ஒரு இது இருக்குது, ஓய்வுனால என்ன பண்ணுங்க, கடைபிடிங்க, சர்ச்சுக்கு போங்க. ஏன் சர்ச்சுக்கு போங்க ஆண்டவர் சொன்னார்? வாரத்தில் எல்லா நாளும் பலந்துடுறாரு, எல்லா நாளும் வேலை செய்கிறோம், வருமானத்துங்கிறோம். ஒரு நாள் அப்படிங்கிறது எதை குறிக்க அப்படின்னா, ஆண்டவர் ஓய்ந்திருந்தாராம். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவரோடு இணைந்திருங்க, அவரை நினைவு கூறுங்க. எனக்கு இவ்வளோ நாள் என்ன பண்ணார், பலன் தந்தார், நடத்தினார். அது மட்டும் இல்லை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு அது அடையாளமாக. நீங்கள் சர்ச்சைக்கு போகிறது வெறுமனே ஆண்டவரை தொழுது கொள்ள மட்டும் இல்லை, அது கீழ்ப்படுகிறோம், அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுறோம், கீழ்ப்படுகிறோம். இப்போ உண்மையிலே நான் சர்ச்சுக்கே போகலை, எனக்கு நல்ல ஹெல்த்தியாக இருந்தும் போகலைன்னா என்னவாக இருக்கும், அதுக்கு பேர் கீழ்ப்படியலை. அவர் நம்மளுக்கு கொடுத்த இவ்வளோ பெரிய சூழ்நிலையான ஆசீர்வாதமாக காரியங்களை என்ன பண்ணலை, நினைவு கூறலை. அதுவே ஆலயத்துக்கு போய், ஆண்டவரே நீர் செய்த காரியங்கள், நீர் செய்த நன்மைகள், இந்த நாளுக்கு, இந்த சூழ்நிலைக்கு அந்த நன்றி செலுத்தி ஒரு ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுது மெய்யாகவே அது நம்ம இருதயத்துக்குள்ளே என்ன உண்டாகுது, ஆண்டவருக்கு அது எப்படி இருக்கும், என் பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதும் ஆலயத்தில் நாளில் அந்த மகிழ்ச்சி ஆண்டவரை பாடி, அதாவது என்னை நடத்தின தேவனை நான் அவரை தேடி கணம் கொடுக்குற நாள் அந்த ஓய்வு நாள், அவரை தேடி நான் கணம் கொடுக்குறேன். மற்றபடி நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணுறோம், வீட்டுக்குள்ளே கூட்டம், இது அவருடைய வீடு, ஆலயம் தேவனுடைய வீடாக இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே போய் அவர் என்ன பண்ணுறோம், கணம் பண்ணுறோம். அப்போது சில பகுதிகளை நம்ம விடக்கூடாது, சில பகுதிகளை நம்ம இழக்கக்கூடாது, சில பகுதிகளில் போய் நாம் தூங்கிடக்கூடாது, சில பகுதிகளில் போய் நம்ம சோம்பலாக இருக்கக்கூடாது, சில பகுதி கவலையோடு போய் உட்காந்துடக்கூடாது. ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், செய்துடுவார். அந்த நம்பிக்கையோடு தான் என்ன பண்ணணும், போகணும். அப்போ இந்த நாளில் தாவீது சொல்கிறது போல் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படி தான் இருப்பார், மேய்ப்பராக இருப்பார். அதை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம்.